ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இதுவரை நம்மளை நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தர் நம்மை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் பிரதியாய் இருக்க உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, எங்களை நீ நிரப்பி அருளும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய மகிமையின் கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துற பெருமையாக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். ஏன்னா அநேக ப்ரோக்ராம் என்ன செய்யப்படுது நமக்கு இருக்குது. அநேக கூட்டங்களும் என்ன செய்யப்படுது இருக்கிறது. ஐ திங்க் 19ஆம் தேதியிலிருந்து சில கூட்டங்கள் துவங்குகிறது. 19, 20, 21 3 நாட்கள் கூட்டம் இருக்கிறது. அதற்கடுத்து 25ஆம் தேதி மார்னிங்கில் ஆர்டினேஷன் சர்வீஸும் ஈவினிங் இங்கே கூட்டமும் என்ன செய்யப்படுது இருக்கிறது. அதற்கு முந்தின நாட்கள் முழுவதும் நாளையில இருந்து, ஆக்சுவலி இன்னையிலிருந்தே தொடங்குது எனக்கு கூட்டங்கள். இந்த மாதம் முழுவதும் பயங்கரமான கூட்டங்கள் அதிகமாக இருந்து செய்யப்படுத்திருக்கிறது. தொடர்ந்து ஊழியங்கள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் எங்கள் எல்லோரும் எங்களுடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய சபைக்காக, சபையுடைய வளர்ச்சிக்காக, ஊழியங்களுக்காக நடத்துகிற டீம், வரப்போகிற டீமுகளுக்காக நீங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபித்து கொள்ளுங்க. நடத்துகிற தலைமை தாங்கி நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் வல்லமையாக என்ன செய்ய பயன்படுத்தணும். அவர்களுக்காக என்ன செய்ய தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. விசேஷமாக குளோரியா சிஸ்டருக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஆமாம், குளோரியா ஆண்டியா, நீங்கள் ஆண்டின்னு சொல்லுவீங்களா? ஓகே. ஸோ அவங்களுக்காக அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்க. ஏன்னா ஏகப்பட்ட ப்ரெஷரு, ஏகப்பட்ட டென்ஷனில் என்ன செய்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கான ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உடைய ஜெபங்களில் அவர்களை என்ன செய்யுங்க, தாங்குங்க. ஏன்னா அவங்க நிறையா காரியங்கள் ஷேர் பண்ணாங்க. அதனால் என்னென்னு தெரியல பாஸ்டர், இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிட்டோம், ஆனால் இந்த மாதம் எனக்கு ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப பதட்டமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, ஷேர் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் ஜெபத்தில் நம்ம என்ன செய்வோம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதனால் தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக என்ன செய்யுங்க, தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இனி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஓகே, இந்த நாளில் சில நேரங்களிலே சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம், ஆனால் எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவும் தேவன் நாம் எதிர்பார்க்கிற பதிலை தருவதற்காகவும் தான் நாம் என்ன செய்யணும், அதிகமாக ஜெபிக்கிறோம். சரி, இதுவரை நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கீங்க? 99% எதுக்காக தான் ஜெபிச்சிருப்பீங்க? உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய நீட் சந்திக்கப்படுவதற்காகத்தான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க. ஆனா பவுல் ஒரு வித்தியாசமான ஒரு நபர். பவுல் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரு நபர். ஸோ அதில்
அந்த செய்த அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்யப்படுவாரா, உதவி செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது வாசிங்க கொலேசியர் 1ஆம் அதிகாரம், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓகே, ஸோ தொடர்ந்து இருக்குது 11வது வசனம் வரை அந்த காரியத்தை சொல்ற. அந்த 11வது வசனம் வரை நீங்க வாசிக்கும் பொழுது 9, 10, 11வது வசனம், இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களுக்காக பவுல் என்ன செய்தார், வேண்டுதல் பண்ணுகிறார். ஆனால் அதுல எல்லா காரியத்தையும் நம்மளால பேசி முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ காரியங்கள் என்ன செய்யப்படுது இருக்கிறது. அதனால் இந்த தியானத்திற்காக அந்த 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த 3 காரியத்தை மாத்திரம் கர்த்தர் தியானிக்க நமக்கு என்ன செய்யப்படுவார், உதவி செய்வாராக அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா 10வது வசனத்துல 4 காரியம் இருக்கிறது, 11வது வசனத்துல 3 காரியம் இருக்கிறது, 9வது வசனத்துல 3 காரியம் இருக்கிறது. மொத்தம் 10 காரியம் இருக்கிறது. 10 காரியத்தை அங்க நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா 10 காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, தியானிக்க முடியாது. அதனால் இன்றைய தியானத்திற்காக அந்த 9வது வசனத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்யப்படுவோம், எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறோம். இப்போ இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், சாரி இன்ட்ரோடக்ஷனுக்காக கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. ஐ திங்க் இது நான் வரும்போதெல்லாம் நினைக்கிறேன், வாரம் வாரம் சொல்கிறோன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா நம்ம எக்ஸாம் ஹாலில் என்ன செஞ்சோம்னா நம்பர் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதே போல் எல்லார் சேர்லையும் அவங்கவுங்க பேர் போட்டு என்ன செஞ்சிடணும். ஓகே, சரி, ஓகே. ஏன் அப்படின்னா பின்னாடி வருகிறவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, இப்போ இங்கே சொல்லக்கூடிய ஒரு 3 காரியத்தை மிக மிக நம்ம அவசியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு கேட்டா, பவுல் ஜெபித்த ஒரு ஜெபத்திற்கும் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன்னா நாம் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எதற்கு என்றால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்யப்படும், அதிகமாக ஜெபிப்பது வழக்கமாக இருக்கும். இல்லை என்றால் யாராவது என்ன செய்ய பிரேயர் நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்ய அந்த பிரேயர் நடத்தக்கூடிய சில பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லும் பொழுது அதற்காக நாம் என்ன செய்யப்படுவோம், ஜெபிப்போம். இதுதான் நம்முடைய வழக்கமாக என்ன செய்யப்படுது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா பவுலுடைய ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு பிரேயராக என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. அதாவது லைஃப் சேஞ்சிங் பிரேயர், அதாவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அல்லது குணத்தை மாற்றக்கூடிய ஒரு ஜெபத்தை என்ன செய்கிறான் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பவுல் அந்த காரியத்தை செய்கிறார். அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே கொலேசிய சபையினரை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது முதல் காரியத்தை வைக்கிறேன். என்னென்றா, நீங்கள் என்ன செய்ய சகலவிதமான ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறார். முதல் காரியம். அந்த 9வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இடைவிடாமல் ஜெபம். எதுக்காக நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறோம் என்றால், நீங்கள் எல்லா ஞானத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும், நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். எல்லா ஞானத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும், நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லா வகையான ஞானம், நம்ம ஜெபிக்காம இருக்க மாட்டோம், ஞானத்துக்காகவும் ஜெபிச்சிருப்போம். ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும், ஞாபகசக்தி வேணும், நல்ல திறன் வேணும், திறமைகள் வேணும் என்று சொல்லிட்டு நாம் அதிகமாக என்ன செஞ்சிருப்போம், ஜெபித்து இருப்போம். ஆனா பவுல் ஏன் இதை ஜெபிக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம சகலவிதமான ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஏன் சகலவிதமான ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், நாம் சகலவிதமான ஞானத்தால் நிரப்பப்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும், நன்றாக இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கொலேசியர்ல நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
ஞானமாய் நடந்து காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ ஞானம் எதற்கு என்றால் நாம் நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவதற்கு நமக்கு ஞானம் என்ன செய்யப்படுகிறது, அவசியமா இருக்கிறது. இப்போ ஞானம் எப்படி நமக்கு வரும்? ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவோம். என்ன செய்யுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நீதிமொழிகள் 1:7 யோபு 28 வசனத்திலையும் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது ஒண்ணுதானா அப்படின்னு சொன்னா அநேக வழிகள் இருக்கிறது ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு. அதுல ஒன்று கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம். அதே போல ஜெபத்தினாலேயும் ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம். யாக்கோபு 1:5 வசனத்திலே ஒரு ஞானத்தில் குறைவானவனாய் இருந்தால் என்ன சம்பூர்ணமாய் வழங்குறவிடத்தில் என்ன செய்யப்படுவான், கேட்க கடவான். அப்போ அப்படி கேட்கும் பொழுது அவன் ஞானத்தால் என்ன செய்யப்படுவான், நிரப்பப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த ஞானத்தை எதினால் வருகிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிறது, ஜெபத்தினால் வருகிறது. மூன்றாவது தேவனுடைய வசனத்தினால் என்ன செய்யப்படும், வரக்கூடியதா இருக்கிறார். கொலேசியர்ல 3:16 வசனத்தை வாசிக்கிறோம். கொலேசியர் 3:16 இவை எல்லாவற்றிலும் மேலும் 15 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு மனுஷப்படுது வாசமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவினுடைய வசனம் சகல ஞானத்தில் இருக்கிற செய்யப்படுது, உங்களுக்குள் வாசமாக. அப்ப வசனத்துக்குள்ள என்ன இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவுடைய வசனத்துக்குள்ளே ஆண்டவர் ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானம் எதில் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் மாத்திரமல்ல, ஜெபத்தின் மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தின் ஊடாகவும் தேவ ஞானம் நமக்குள்ளே என்ன செய்யப்படுகிறது, கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம், சாலமோன் ஆண்டவரிடத்தில் என்ன செய்றான், ஜெபிக்கிறான். ஆண்டவர் தரிசனமாகி கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் என்று. 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே சாலமோன் என்ன செய்ய, ஆண்டவர் தரிசனமாகி அவனிடத்தை கேட்க, உனக்கு என்ன வேணும். அப்போ அவன் ஒன்னே கேட்கிற, ஆண்டவரே உமது ஜனத்தை நான் விசாரணை செய்வதற்காக, நன்மை தீமையை அறிந்து கொள்வதற்காக எனக்கு ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை என்ன செய்யும், எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்பான். அப்ப ஆண்டவர் சொல்வார், நீ அரிதானதை காரியத்தை கேட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார். அப்போ ஜெபத்தின் மூலமாக ஞானத்தை என்ன செய்தான், பெற்றுக்கொண்டவன் தான் சாலமோனாக நாம் என்ன செய்யறோம் வந்து பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா தேவனுடைய வசனம் நமக்கு ஞானத்தை என்ன செய்யப்படுகிறது, தரக்கூடியதா இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல ஞானம் வருகிறது, ஜெபத்தினாலே ஞானம் வருகிறது, தேவ வசனத்தினால் ஞானம் வருகிறது. 4வது கிறிஸ்துவினாலும் நமக்கு ஞானம் வருகிறது. 1 கொரிந்தியர்ல 1 அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனம் 31வது வசனத்துல வாசிக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிச்சு, அவர் தான் நமக்கு ஞானம். கிறிஸ்து நமக்கு இல்லை என்றால் நமக்கு ஞானமே என்ன செய்து வந்து இல்லை. ஏன் ஆண்டவர் இந்த ஞானத்தை நீங்கள் என்ன செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் கொலேசிய சபைக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால், இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, நம்முடைய குணத்தை மாற்றக்கூடியது, நம்முடைய கேரக்டரை மாற்றக்கூடியது. அதனால இந்த தெய்வீக ஞானம் நமக்கு அவசியமாக என்ன செய்யப்படுகிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஞானம் எங்க இருந்து வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது. அப்ப இந்த பரத்தில் இருந்து வரக்கூடிய ஞானத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல ஒரு 8 தன்மைகள் என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. யாக்கோபு 3 அதிகாரத்துல, யாக்கோபு 3 அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாக்கோபு 3 அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ முதலாவது ஒன்னு என்னது, சுத்தம் உள்ளது. 2வது சமாதானம். 3வது சாந்தம். 4வது இணக்கம்.
அதுக்கடுத்து 5வது இரக்கத்தால் நிறைந்தது, 6வது நற்கனியினால் நிறைந்தது, 7வது பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றதாக இருக்கிறது. இது எல்லாம் என்னது? குணாதிசயங்கள். இந்த 8 குணாதிசயங்களையும் எதில் ஆண்டவர் வைத்திருக்கிறார்? இந்த பரத்தில் இருந்து வரக்கூடிய ஞானத்தில் தான் வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஞானம் நமக்கு வந்ததென்றால் நம்முடைய குணம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். போன மாதத்துல ஞானஸ்தானம் எடுப்பதற்காக வரும்பொழுது கிளாஸ்ல வந்து உட்கார்க்கும் போது சொன்ன ஒரு காரியம், அதாவது மனமாற்றத்திற்கு அடையாளம் ரட்சிப்பு, குணமாற்றத்திற்கு அடையாளம் ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னேன். நான் இருக்குதுங்களா? மனமாற்றத்திற்கு அடையாளம் ரட்சிப்பு. மனம் மாறினதுனால நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. குணம் மாறுகிறதுனால் கூடிய அடையாளம் தான் எது? ஞானஸ்தானம் என்று என்ன செய்தேன்னு சொன்னேன். அப்போ இந்த குணமாற்றம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? அவசியமா இருக்கிறது. இந்த குணமாற்றம் எதற்கு நமக்கு தேவையா இருக்கிறது என்றால், நாம் தேவனிடத்திலே போய் நிற்பதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த குணமாற்றம் என்ன செய்யப்படுறது? அவசியமா இருக்கிறது. பவுலுடைய ஜெபம் என்ன என்றால், ஆண்டவரே இவர்கள் சகலவிதமான ஞானத்தினால் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். அப்ப ஏன் சகலவிதமான ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும்? அந்த சகலவிதமான ஞானம் அவர்களுக்குள் வந்ததென்றால் அவருடைய கேரக்டர் சேஞ்சஸ் என்ன செஞ்சிடும்? வந்துடும். குணம் மாறிடும், அவருடைய வாழ்க்கை மாறிடும், அவருடைய தன்மை மாறிடும், அவருடைய கேரக்டர் என்ன செய்ய மாற மாற நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனங்கள் அவர் நம்மை புரிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சகலவிதமான ஞானத்தால் நிரப்பப்படுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த ஞானம் நம்முடைய குணத்தை மாற்றக்கூடியது. நமக்கு ஞானம் அவசியம். ஆனா நம்ம எதற்கு நம்ம கேட்கிறோம் ஞானத்தை? ஆண்டவரே நன்றாய் படிப்பதற்கு, நன்மை நாளமாய் வேலை செய்வதற்கு, புத்தியாய் வேலை செய்வதற்கு, அறிவாய் வேலை செய்வதற்கு, அறிவுத்திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு, நம் நன்கு முன்னோக்கி கடந்து வருவதற்கு தான் ஞானத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் இப்படித்தான் நாம் இதுவரை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஞானம் நமக்குள் வந்தது என்றால் நம்முடைய குணம் என்ன செய்யப்படும்? மாறும். அதற்கு நம் தெய்வீக ஞானத்தை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு அவசியம். இப்போ நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அப்ப என்ன வேணும்? ஞானம் வேணும். அதுதான் நம்ம வாசிச்சோம் கொலைசீயர்ல 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல. கொலைசீயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்க. ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிம்பாரு. அதைத்தான் அங்க என்ன செய்யறோம்? வந்து எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அடுத்த வசனத்துல. அப்ப ஞானம் உள்ளவர்களாய் நீங்க நடக்க வேண்டும் என்றால் அந்த ஞானம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? தேவையா இருக்கிறது. அந்த ஞானத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஜெபத்தினாலும் பெற்றுக்கொள்ளலாம், தேவ வசனத்தினாலும் நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறதுனாலே அந்த தெய்வீக ஞானம் நமக்குள் என்ன செய்யப்படும்? வந்து காணப்படும். அந்த ஞானத்தினுடைய நோக்கம் என்பதை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக நம் ஞானத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். நல்லா ஜெபிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா அந்த பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. அது நம்முடைய குணத்தை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா குணம் மாறாத வர நம்ம ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. ஏன்னா அந்த குணமாற்றம் தான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்யப்படுகிறது? தேவையா இருக்கிறது. இந்த உலகத்திற்கு தேவையா இருக்கிறது அதுதான். அதன் மூலமாகத்தான் நாம் கிறிஸ்துவை புற ஜாதிகளுக்கு என்ன செய்யப்பட முடியும்? காண்பிக்க முடியும். நம்முடைய குணதிசயத்தின் மூலமாகத்தான் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும். கிறிஸ்துவின் மூலம் நாம் நடக்கிற அந்த நடக்கையின் மூலமாகத்தான் கிறிஸ்துவை
நம்ம என்ன ஆதாய அநேக கிறிஸ்துவை கொடுத்து அநேக ஜனங்களை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால் முதலாவது பவுலுடைய ஜெபம் எதற்கு என்றால் சகல விதமான ஞானத்தால் நிரப்பப்படுவதற்காக. ஏன் சகல விதமான ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும்? குணம் மாறுவதற்காக. இரண்டாவதான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறார். இரண்டாவது காரியம் என்னது? ஆவிக்குரிய விவேகத்தில் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆவிக்குரிய விவேகம். இந்த ஆவிக்குரிய விவேகம் என்று சொல்லும் பொழுது அது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய புரிதல் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? வேணும். ஆவியை பகுத்தறியக்கூடிய தன்மை என்ன செய்யப்படணும்? வேணும் என்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனா அவனை மற்றொருவனாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவனாய் இருந்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிய முடியும். அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். 13வது வசனத்தில் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவங்களுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாய் தோன்றும் என்று பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களாக என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய ஒரு புரிதல் என்ன செய்யப்பட வேண்டும்? வேணும். ஏன் ஆவிக்குரிய புரிதல் வேணும்? ஏன் ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு சொன்னா, நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே ஆவி என்னும் அச்சாரத்தை, முத்திரையை நமக்கு போட்டிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 14-15வது வசனத்தில் வாசிக்கிற எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 13ல இருந்தே வாசித்துருங்களேன். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டீர்கள்? அவருக்குள் முத்திரை போடப்பட்ட. நீங்க எல்லாரும் முத்திரை போடப்பட்டவர்களா அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஏன்னா முத்திரையை பார்த்தோமா? போட்டதை பார்த்தோமா? இல்ல. நீங்க முத்திரை பெற்றவங்களான்னு எனக்கு தெரியாது, நான் முத்திரை பெற்றவனான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, நாமக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் நாம் முத்திரிக்கப்பட்டவர்கள் தான் என்பது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம எதிராளியாகிய பிசாசுக்கு தெரியும். ஏன்னா யாருக்கு தெரியும்? ஆண்டவர் நம்மளை முத்தரித்தார் என்பது அவருக்கு தெரியும். அது ஒன்றாவது. ஆனா இரண்டாவது யாருக்கு தெரியும்? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பது, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை முத்தரித்ததை யாருக்கு தெரிகிறது? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியாது. ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்ய நிதானித்து என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவன் தேவனால் முத்தரிக்கப்பட்டவன் என்பதை, இவள் தேவனுடைய பிள்ளை என்பதை முத்தரித்து என்ன செய்தார்கள் இருக்கிறார்கள். அது நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். நம்ம தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய பிள்ளை இல்லையா, பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவர்களா இல்ல முத்திரை போடப்படாதவர்களா என்பதை யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அது ஆவிக்குரிய உலகம். ஏன்னா நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, ஆவிகளோடு தான் நமக்கு பிரச்சனையே. அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாறாதது வரை ஆவிக்குரிய பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய முடியாது? ஃபேஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நல்ல தெளிவாய் பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 12-13வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன இல்லை, உங்களுக்கு போராட்டம் இல்லை, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் வானமன பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு அப்படிங்கிறார். அப்போ ஏன் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும்? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றால் ஆவிக்குரிய பிசாசை நாம் என்ன செய்ய ஜெயிக்க முடியாது. அவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். ஆவிக்குரியவன் அந்த அர்த்தத்தில் இல்ல, அவன் ஆவியா இருக்கிறான். அதனால சொல்ல வரேன். சலா, ஆவிக்குரியவனா பரிசுத்தவான்கள் மாத்தான ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வந்து அவனோ ஸ்பிரிட் பீயிங் தான். அவனோ யார் தான்? ஒரு ஆவி தான். அதான் பொல்லாத ஆவின்னு சொல்றான் பேர்.
அதுக்கு பேரு பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அப்போ அவனும் யாரத்தான் இருக்கிறான்? ஆவியாகத்தான் இருக்கிறான். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் நடக்காதது வரை, நீ ஆவியிலால் நிரப்பப்படாதது வரை, ஆவிக்குரிய விவேகம் இல்லாதது வரை, ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இல்லாதது வரை யார் அறிஞ்சுக்க முடியாது? அவனை அறிந்து கொள்ள முடியாது, அவனை ஜெயிக்கவும் முடியாது. அதனாலதான் பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறாரு, நீங்க ஆவிக்குரிய விவேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யப்படணும் வேணும். ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும், நீங்க ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாய் மாறும் பொழுது அவனுக்குள்ள என்ன தெரியும்? வாழ்க்கை மாற்றத்தை பார்க்க முடியும். பவுல் ஜென்ம சுபாவமா இருக்கும் பொழுது, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி அவன் வாழும் பொழுது அவன் ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். ஆனால் எப்பொழுது அவன் ஆவிக்குரியவனாய் மாறினானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது, அவன் குணம் என்ன செய்யப்பட்டது? மாறினது. அவருடைய கேரக்டர் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அவனை பற்றி நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கை குணமாற்றத்திற்கு காரணம் என்னவென்றால், எப்பொழுது மாம்சத்துக்குரிய காரியத்தை ஒழித்துவிட்டு, மாம்சத்துக்குரிய காரியம் என்னது? நியாயப்பிரமாணத்தை ஒழித்துவிட்டு ஆவிக்குரியதை என்ன செய்ய எடுத்துக்கொண்டானோ அப்பொழுது அவருடைய குணம் என்ன செய்யப்பட்டது? மாறினது. அதனால அவன் சொல்றான், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க அப்படி. அப்போ மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல வாசிக்கிறோம். கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 16-17 வசனம் என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை என்ன செய்தீர்கள்? நிறைவேற்றாது இருப்பீர்கள். நீங்க ஆவிக்கேற்றபடி வாழுங்க. உடைய ஜெபம் ஆவிக்குரியதாய் மாறட்டும், உடைய வாழ்க்கை ஆவிக்குரியதாய் மாறட்டும், ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ளே வரட்டும். அது அவசியம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இப்பெல்லாம் சந்தோஷம் சங்கீதங்களை நீங்க பேசுகிறத பார்க்கும் பொழுது நியூ வாலிட்டியஸ் சொல்றேன். அதாவது நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தை அநேக முறை வாசிச்சிருக்கலாம், ஆனா அந்த சங்கீதத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வந்திருக்காது. ஆனா நீங்க எப்போ செபித்து விட்டு ஜெபத்தோடு ஆவியானவருடைய உதவியோடு நீங்க அந்த சங்கீத பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தினுடைய மகத்துவம் என்ன என்கிறதை உங்களால் என்ன செய்ய முடிகிறது? புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவரை உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. ஏதோ சொல்றாங்க நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பழைய வாலண்டியர்ஸ் பேசுறதையே நம்ம கேட்டு பழகிட்டோம். ஓகேங்களா? இல்ல ஊழியர்கள் சொன்னதையே நம்ம கேட்டு பழகிட்டோம். இப்ப நீங்க அந்த ஸ்டெப்ஸ்ல வரும்பொழுதுதான், அந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுதுதான் உங்களுக்கு தெரியுது அந்த ஆவிக்குரிய உடைய அந்த வெளிப்பாடு என்ன என்கிறது. ஒருவேளை நீங்களே யோசிச்சிருப்பீங்க, நீங்களே கொஞ்சம் உங்களால சொல்ல முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரெவலேஷன் எப்படி நமக்கு வந்துச்சு? இந்த வெளிப்பாடு நமக்கு எப்படி கிடைச்சது? நீங்களே உங்களையே பார்த்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? என்ன சொல்றது உண்மைதானே? உண்மையா போய் நான் சொல்றது? நீங்க அதை வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்பாடு இத்தனை நாள் எனக்கு கிடைக்கலையே, ஏன் எனக்கு இப்ப கிடைத்தது? காரணம் என்னவென்றால், நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, ஜெபத்தோடு நான் ஆவியிலே நிறைந்து ஜெபித்ததை வாசிக்கும் பொழுது அது எனக்கு என்ன செய்யப்பட்டது? அந்த வெளிப்பாடு கிடைச்சது. அதுதான் ஆவிக்குரியவள மாறுங்க. அப்பதான் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும், தேவ மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும், தேவ வசனத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தின் ஊடாகத்தான் தேவ ஞானம் நமக்குள்ள வரும். அதை ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு குணம் மாறும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார், ஆவிக்குரியவள மாறுங்க, ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வரட்டும். அந்த புரிந்து கொள்ளுதல் வந்துட்டாலே போதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். இது பிராக்டிகலா நீங்க பாருங்க, உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிராக்டிகல் வாழ்க்கையில நல்லா கவனிச்சு பாருங்க. அதே போல சில நேரங்களில் நம்முடைய சபைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, சில சபைகளில் நீங்க போனீங்கன்னு வச்சீங்களேன், பாஸ்டர் தான் பாட்டு, பாஸ்டர் தான் வொர்ஷிப், பாஸ்டர் தான் சங்கீதம், பாஸ்டர் தான் மெசேஜ், பாஸ்டர் தான் காணிக்கை பாட்டு ஜெபம் எல்லாம் முடிச்சிடுவார். ஆனா நம்ம சபைகளில் அப்படி இல்லை. என்ன செய்யறோம்? ஷேர் பண்றோம்.
சங்கீதம் ஒருத்தர் வாசிங்க, சங்கீதத்தை இந்த வாரம் வியாக்கியானம் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுங்க, ஒருத்தர் பாட்டு பாடுங்க, ஒருத்தர் வர்ஷிப் பண்ணுங்க, ஆஃபரிங் சாங் பாடுங்க, பிரேயர் லீட் பண்ணுங்க. ஒவ்வொன்றா பிரிச்சு கொடுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நாம் எல்லாருமே அவயங்களாகத்தான் இருக்கிறோம். ஒரே சரீரமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருந்தாலும் நாம் என்ன செய்ய அவையுடைய அவயங்களாக இருக்கிறோம். தனித்தனியாக இருந்தாலும் ஒரே அவயமா இருக்கிறோம். அதனால எல்லாரும் சேர்ந்து செயல்படும் பொழுதுதான் தேவனுடைய நாம என்ன செய்யப்படும், வந்து மகிமைப்படும். நீங்க பாத்தீங்கன்னா அங்கே என்னுடைய சபையிலனா லிஸ்டே போட்டு ஒரு வருஷத்துடைய லிஸ்டே போட்டு வச்சிருப்பேன். யார் யார் காணிக்கை பாட்டு பாடணும், யார் யார் சங்கீதம் சொல்லணும், யார் யார் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டே போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க வந்தீங்களா பார்க்கலாம். யார் யார் சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மெசேஜ் எல்லாமே இயர் பிளான். அது அந்த 1 இயர் பிளான் என்ன செஞ்சிருவோம், போட்டு நோட்டீஸ் போர்டில் போட்டு வச்சிருவோம். அதனால அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், அந்த புதிய விசுவாசிகள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் இதுவரை இப்படி படிச்சிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு சங்கீதத்தை படிச்ச விதம் இருக்கிறதே வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அது ஆவியிலே புரிந்து கொள்ளுதலோடு படித்தோம். அந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்தோம், படித்தோம். அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு படித்தோம். அதனால் அந்த புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு வந்தது. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டியான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ரியாலிட்டி இதுதான். நீங்க ஆர்வத்தோடு வேதத்தை வாசிக்கும் பொழுது, சத்திய வசனங்களை வாசிக்கும் பொழுது அவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிராக்டிக்கலா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு தெரியும் ஏன் ஆவிக்குரியதை புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஒரு வாரத்துல பண்றதுக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதே, தினந்தோறும் வாசிச்சா எவ்வளவு காரியங்கள் கிடைக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மாசத்துல ஒரு வாரம் ஒரு சண்டே அந்த சங்கீதத்தை சொல்லுவதற்காக அந்த வாரம் முழுவதும் என்ன செய்யற, மண்டை போட்டு உடைச்சு, ஐயோ பாஸ்டர் வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்தோட, அந்த பயமும் என்ன செய்யப்படுது இருக்குது. யாரோ தப்பா சொல்லிடுவாங்களோ, சரியா பிரிக்கலையோ அப்படின்ற ஒரு என்ன செய்ய, ஒரு பயம் வேற என்ன செய்யப்படுது, வந்துருது. நான் வேற அப்பப்போ 2வது சண்டே வந்து போறேன்னா அன்னைக்கு வாரம் என்ன செய்ய கொஞ்சம் ஓகே, தேங்க்யூ. நான் மீண்டும் சொல்றேன், not to destroy, to construct. உங்களை வந்து இடித்து போடுவதற்காக அல்ல, நாங்கள் கட்டி எழுப்புவதற்காக, உருவாக்குவதற்காகத்தான் கரெக்ஷன் பண்றதையும் ஒழிய உங்களை குற்றப்படுத்துவதற்கோ உங்களை அவமானப்படுத்துவதற்காகவோ அல்ல. ஏன்னா எனக்கு எப்பவுமே இங்கே மாத்திரம் இல்லை, என் சபையில் அதான் பண்ணுவேன். என் சபையிலையும் அதுதான் பண்ணுவேன். அதான் சொல்லுவேன். யாராவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா உடனே சொல்லுவேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டா, சத்தியத்தை சத்தியமாக நம்ம என்ன செய்யணும், வந்து கற்றுக் கொடுக்கணும். நம்ம அந்த இடத்துல இல்லாட்டாலும் நம்ம தைரியமா சொல்லணும், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை அல்லாமல் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு தைரியமா சொல்லணும். நம்பி கொடுத்துட்டு போகலாம். இந்த பொண்ணுட்ட இந்த பையன்ட்ட இந்த சங்கீதத்தை கொடுத்தா சரியா என்ன செய்ய, வியாக்கியானமான நம்பி என்ன செய்யலாம், அந்த டயத்தை கொடுக்கலாம், அந்த நேரத்தை கொடுக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட் என்ன செய்யணும், தலைவர்களாகிய எங்களுக்கு என்ன செய்யப்படணும், அது கடந்து வரணும். அதற்கு நீங்க ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலோடு என்ன செய்யணும், வளரணும். ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலோடு வேதத்தை வாசிங்க, ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் யூதா சொல்லுவாரு, யூதா 20வது வசனத்திலே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும்? ஏன்னா நாம் ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இரண்டுமே ஆவிக்குரிய உலகம். தேவனுடைய ராஜ்யமும் சரி, பிசாசுடைய ராஜ்யமும் சரி, இது ரெண்டும் ஆவிக்குரிய உலகம். நாம் ஆவியோடு யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், மாம்சத்தோடு யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் அல்ல. அதனாலே ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, தேவையாயிருக்கிறது. அதனால் சகல விதமான ஞானத்தால் நிரப்பப்படுங்க, பரிசுத்த ஆவியினுடைய விவேகத்தினால் நிரப்பப்படுங்க. 3வது கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் அந்த வசனத்துல 9வது வசனத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டியது அவசியம். நன்றாக கவனிச்சு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர்
5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்யுங்க? உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருமே விசுவாசிக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? 100% விசுவாசிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம் 100% விசுவாசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் சித்தம் இல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத 100% நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். உண்மைதானே? அது எந்த விதமான மறுப்பும் என்ன செய்யல இல்லை. ஏனென்றா என் தேவன் தமது சித்தத்தின்படி தான் எல்லாவற்றையும் செய்வார். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவ சித்தத்தினால், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே என்ன செய்யப்படணுமா? நிரப்பப்பட வேண்டியது அவசியம். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். யோபு 23:13 வாசிக்கும் பொழுது, அவரோ வென்றார், ஒரே மனமுள்ளவராய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் தமது சித்தத்தின்படி எல்லாம் செய்து முடிப்பார். அவரை யாரும் திருப்ப முடியாது. வாசிங்கள் யோபு 23:13. அவரோ வென்றால் ஒரே மனமுள்ளவராய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் தமது சித்தத்தின்படி எல்லாம் செய்து முடிப்பார். ஆரம்பத்தில் இருந்து, ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை நம்ம வாசிக்கும் போது 66 புத்தகங்களில் பார்க்கும் பொழுது செய்த தேவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய விருப்பம் இல்லாமல், அவருக்கு பிரியம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ததே இல்லை. அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளரணும், நிரப்பப்படணும். அது முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய சித்தம் என்ன என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அந்த தேவனுடைய சித்தம் நமக்கு நன்மையாகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் நமக்கு தீமையாக என்ன செய்யப்படாது, இருக்கவே இருக்காது. அப்ப நன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வதற்கு காரணம் என்னவென்றால் அது அவருடைய சித்தமாகத்தான் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த உலகம் நம்ம பார்க்கிற காரியம் எல்லாமே அழிஞ்சு போயிடும், சரிங்களா? ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரம் அழிஞ்சே போக மாட்டான், நிலைச்சு நிற்பான். யோவான் 1 யோவானிலே வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், சித்தத்தின்படி செய்வனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வனோ என்றென்றைக்கு நிலைப்பான். ஸ்டாண்ட் ஃபார் எவர் அண்ட் எவர். அவன் நிற்பான். அவன் யார் என்ன செய்ய அழிந்து போகும். அப்போ ஏன் தேவனுடைய சித்தத்திலே நிரப்பப்படணும், அறிகிற அறிவிலே நிரப்பப்படணும்? காரணம் என்னன்னு கேட்டான், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் அவன் அழிஞ்சே போக மாட்டான், என்றென்றைக்கு நிலைச்சு நிற்பான். அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, சரிங்களா, நீங்கள் சோதித்தறிந்து நன்மையானதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்பார். 1 தெசலோனிக்கர்ல 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஒன்னு தெசலோனிக்கர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை தெரிந்து. அப்ப எதுக்கு நமக்கு நலமானது? எதை சோதித்து அறிஞ்சுக்கிறோம்? அறிகிற அறிவில வளரணும். தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அறிகிற அறிவில் நிரப்பப்படணும். அதுதான் பவுல் ஒரு மேன்மையான ஒரு ஜெபமா இருக்கிறது கொலேசிய சபைக்கு. ஆண்டவரே, இவர்கள் சகல விதமான ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும், ஆவிக்குரிய விவேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். அதே போல தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த 3 காரியத்துல நாம் என்ன செய்ய நிரப்பப்பட வேண்டும். இது எதற்காக நிரப்பப்பட வேண்டும் என்றால் நம்முடைய குணம் மாறுவதற்காக,
நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்காக இது நமக்கு தேவையா இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? சகலவிதம் ஞானத்தால் நிரப்பப்பட்டவனா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? எடுத்துக்காட்டு சாலமோனே எடுத்துக்கொள்ளலாமே. தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவனை போல உலகத்துல ஒரு ராஜா எலும்பு போறதும் இல்லை எலும்புனதும் இல்லை. ஏன்னா அவனை போல ஞானவான் இந்த பூமியில இருக்க போறதும் இல்லை அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ ஒரு ஞானத்தால் நிரப்பப்பட்டவன் என்றா இஸ் நம்பர் 1. அவன் இஸ் பெஸ்டா தான் இருப்பான், தி பெஸ்டா இருப்பான் அவன். ஏன்னா தேவ ஞானம் நிரப்பப்பட்டவன் அவன் நம்பர் 1ல தான் இருப்பான். அதான் முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது, ஆவிக்குரிய விவேகத்தால் நிரப்பப்பட்டவன், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் எப்படி இருப்பான்? அவனும் நம்பர் 1ஆ தான் இருப்பான். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு 2 பேரை பார்க்கலாம், ஏனோக்கு, எலியா. அது மாதிரி அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க ஆவியிலேயே போயிட்டாங்க. சரிங்களா? ஏனோக்கு ஒரு ஆவிக்குரியவன், he walked with God. ஆவிக்குரியவனாய் வாழ்ந்தவன், ஆவிக்குரிய விவேகத்திலே காணப்பட்டவன். ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். அந்த ஆவிக்குரியவன் என்ன செஞ்சிட்டான்? பைபிளே நம்பர் 1 அவன் தான் ஃபர்ஸ்ட், முதல் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். அது காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். இரண்டாவது நம்பர் 1 எனக்கு தெரியுங்களா? எலியா கண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். எலியாவை யாரு பார்த்தா? எலிசா பார்த்தா. அவன் நம்பர் 1. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா கலிலேயர் எல்லாரும் மனுஷர் அவரை பார்த்தார்கள். அங்க ஒருத்தர் பார்த்தாரு, இங்க இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் பார்த்தாங்க? கலிலேயா மனுஷர் அநேக பேர் பார்த்தார்கள். அது பவுல் சொல்லும் பொழுது ஏறத்தாழ 500 பேருக்கு மேல இருந்தார்கள் அப்படிங்கிறாரு. ஏறத்தாழ 500க்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அவர் உயிர் தெழுந்து போகும்போது பரமேறுகிறத கலிலேயா மனுஷர் ஏறத்தாழ 500க்கு மேற்பட்டவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்றார். அப்படி என்றால் ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதுமே நம்பர் 1ஆ தான் இருப்பாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள், தேவ சித்தத்திலே நிரப்பப்படுகிறவர்களும் அவர்கள் நம்பர் 1ஆ தான் இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே லீஸ்டா இருக்க மாட்டாங்க, அவங்க எப்பொழுதுமே தி பெஸ்டா தான் இருப்பாங்க. அதுக்காகத்தான் நீங்களும் நானும் நம்பர் 1ஆக தான் இருக்கணுமே, அவர்களையே என்ன செய்யக்கூடாது? லீஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்படி இருக்கணும்னு சொன்னா நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை பவுல் இங்க என்ன செய்யறார்? கற்றுக் கொடுக்கிறார். தேவ சகல விதமான ஞானத்தால் நிரப்பப்படுங்க, குணமாறும். ஆவிக்குரிய விவேகத்தால் நிரப்பப்படுங்க, குணமாறும். கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுங்க, நம்முடைய குணமாறும். இது எதற்கு என்றால் தேவனிடத்திலே போய் நிற்பதற்கும், தேவனுடைய சன்னிதானத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், தேவ கிருபைகளை பெற்றுக் கொள்வதற்கும் இது எல்லாம் நமக்கு உதவியாக என்ன செய்யப்படும் இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Hallelujah. Thank you Jesus. ஒரு விசை எல்லா கண்களை மூடி பவுலுடைய ஜெபம் கொலோசை சபையினருக்காக அவன் ஜெபித்த அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று பார்க்கிறோம். அவர்கள் சகல ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும், ஆவிக்குரிய விவேகத்தால் நிரப்பப்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார். அதே போல நீங்களும் நானும், ஆண்டவரே நான் சகல விதமான ஞானத்தால் நிரப்பப்படணும். ஆண்டவரே தேவ வசனம் சகல ஞானத்தோடும் எங்களுக்குள் வாசமாய் இருக்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த சகல ஞானத்தோடும் எங்களுக்குள் பிரவேசிக்கட்டும். நீரே எங்களுக்கு ஞானமாய் இருக்கிறீரே, அந்த ஞானம் எங்களுக்குள் வரட்டும் அப்பா. அப்பொழுது எங்களுக்கு குணம் மாறும், என்னுடைய கேரக்டர் மாறும் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய விவேகம், ஆவிக்குரிய விவேகத்தால் நிரப்பப்படணும். அது ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு வேணப்பா. நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும்.
ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் அப்பா, மாம்ச சிந்தை மரணமாயிருக்கிறது. நாங்கள் ஆவிக்குரியவர்களாயிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறவர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். தேவ சித்தத்தால் அறிகிற அறிவிலே நிரப்பப்படும். நம்முடைய தேவன் எதை செய்தாலும், இந்த உலகத்தில் செய்தாலும், சபைக்கு செய்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்தாலும், குடும்பத்துக்கு செய்தாலும் தமது சித்தத்தின்படிதான் செய்வார். தம் சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். Hallelujah, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரணும் ஆண்டவரே. Hallelujah, thank you Jesus. Hallelujah. தேவ சித்தம் நிறைவேற ஏனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற ஏனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக துணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றொன்றுமே. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலன் தருவார். திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலன் அளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற இணையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற இணையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக துணிக்குதே. தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யணும் அப்பா. அந்த சித்தத்தை நாங்கள் அறிகிற அறிவிலே வளரணும் அப்பா. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால்தான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவர்களாக இருந்தது மாத்திரமல்ல, சகல விதமான ஞானத்தால் நிரப்பப்படும் பொழுது அந்த ஆவிக்குரிய காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். தானியேல் ஆவிக்குரியிலே ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்தான். ஆனால் இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை, ஆண்டவருடைய திட்டம் என்பதை தைரியமாக சொன்னான். அதே போல நீங்களும் நானும், ஆண்டவரே, நாங்கள் சகல விதமான ஞானத்தால் நிரப்பப்படவும், ஆவிக்குரிய விவேகத்தால் நிரப்பப்படவும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான நல்ல வேளை காயமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, வாழ்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்களை தாழ்த்துற பெருமையாக்குறோம். ஆசீர்வதிங்க. சகல துதிகன மாற்றமில்லாமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வேளையிலே நாம் திருவிருந்திற்காக நம்மை ஆயத்தமாக்குவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக, தேவ பிரசன்னத்திற்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பந்தியை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லோரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெப நிலையோடு நாம் என்ன செய்யப்படுவோம், காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we praise you, Master. We praise you, Lord. Hallelujah, hallelujah.